திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு சில விளக்கங்களை வழங்கியிருக்கிறது. இதில் காவல்துறைக்கு இணையாக CISF செயல்பட முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி விளக்கங்களை தெரிவித்து வருகிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், இந்த வழக்குல அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தளவில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது மிக விரைவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த எதிர் மனுதாராக இருக்கக்கூடிய தர்கா தரப்பினருக்கும் எந்தவித அந்த கால அவகாசம் வழங்கப்படவில்லை. CISF, அதாவது தொழில் பாதுகாப்பு படை இதில் பயன்படுத்தி தவறு என்பதை பிரதானப்படுத்தி தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் வாதிட்டிருக்கிறார். குறிப்பாக நீதிமன்ற வழக்கில் பொறுத்தளவில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளை உதாரணமாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்தளவில் அதில் எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்கலாம், அல்லது அந்த வழக்கில் வேறு உத்தரவு இருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்கலாம் என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் எடுத்துரைக்கிறார். இதே போன்று RSS தொடர்பான ஒரு ஊர்வலத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்தளவில் நீதிமன்ற தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவு வழங்க இயலாது என்கின்ற ஏற்கனவே நீதிமன்றத்துக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரதான வழக்குகளில் மேல்முறையீடு உள்ள போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எப்படி நீதிபதி உடனடியாக எந்த விதமான இது போன்ற முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியாது. தனி நீதிபதியை பொறுத்தளவில் முன்கூட்டியே நிர்ணயித்து இந்த வழக்கை கையாண்டிருக்கிறார் என்று அரசு தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். காவல்துறையினர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு அனைத்திற்குமே காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த உத்தரவு, அதாவது நீதிமன்றத்துடைய அந்த அவமதிப்புக்கான அந்த உத்தரவு என்பது தேவையற்ற பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனுதாரர் திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல முயன்ற பின் கலவரம் எனும் சூழலும் உருவாகி இருக்கிறது. அதனால் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் அரசு இருந்ததால் 144 தடை உத்தரவை தான் அரசு தரப்பில் பிறப்பிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீதிமன்ற உத்தரவு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு வகையில் தான் இருக்க வேண்டுமே தவிர என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுக்கு உதாரணமாக பல நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளையும் நீதிபதி தொடர்ந்து எடுத்துரைத்து வருகிறார். அது மட்டுமல்ல, நீதிபதி சட்டத்தை மீறி இவ்வாறு எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடிகிறது, அவர்கள் ஹிடன் அஜெண்டா, மனுதாரருடைய ஹிடன் அஜெண்டா என்னவென்று எங்களுக்கு தெரியாது என அரசு தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை வாதிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதனிடையே நீதிபதிகளை பொறுத்தளவு தீபத்தூண் கோவிலில் விட பழமையானதா என்கின்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அரசு வழக்கறிஞர் வீரகதிரவன், பழமையான தூண் அங்கு உள்ளது, ஆனால் அது கோவிலை விட பழமையானதா என்கின்ற காரணம் தங்களுக்கு தெரியவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீதிபதிகளை பொறுத்தவரை கடந்த 12 மணி நேரங்களில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் என அவர்கள் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தாக இந்த வாதத்தின் போது பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போது அரசு தரப்பில் மலை உச்சி தர்கா அருகில் உள்ளது ஒரு தூண் இருக்கிறது, தீபம் ஏற்றக்கூடிய மலை உச்சி அருகே அந்த தர்கா இருக்கிறது, அதுக்கு செல்லக்கூடிய பாதையும் உள்ளது என அரசு தரப்பில் தங்களுடைய வாதமாக வைத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தினில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி கடந்த டிசம்பர் 1 உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பிற்கு எந்த மேல்முறையீடும் செய்யப்படவில்லை என கூறியுள்ளார். கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.